புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் நலவழி மையத்தை 100 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் 100 நாள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காசநோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உணவு பெட்டகங்கள் வழங்கினார். தொடர்ந்து செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு காசநோய் விழிப்புணர்வு பேரணியையும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசு 2025க்குள் இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும், அதற்குள் காசநோயை ஒழிக்க அது சம்பந்தமான பிரச்சாரம் அவசியம் எனவும், காசநோய் ஒரு தொற்றுநோய் எனவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் எனவும், காசநோய் பரவாமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்றும் கூறினார். சொல்லிருப்பாங்க. அந்த தடுப்பு முறையை நாம் கையாள நல்ல சட்டமும் மருத்துவ அதிகாரிகளை கேட்க வேண்டும். அந்த குடிப்பழக்கம் சட்டமொழி வரும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீர் ஆதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து ஏரிகளை ஆழப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் பார்வையிட்டார். பின்னர் மண்சரிவில் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அவர்களின் குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்திற்காக நாளை மறுநாள் கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் இதுகுறித்து அடுத்த கட்ட நகர்வாக தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என்று கூறினார். மேலும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க தமிழக அரசு ஒதுக்கும் நிதி போதாது எனவும், நீர் ஆதாரத்திற்காக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் தூர்வார வேண்டும் என்றார். மலை சரிவு, நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் புதையுண்டு உயிரிழந்திருக்கின்றனர். அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு, அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவரிடம் ஆலோசனை செய்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் 9ஆம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கிறது. அது கண்டிப்பாக சட்டப்பேரவை கவனத்திற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த மாவட்ட அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலூர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர தீர்வு, இனிவரும் காலங்களில் இப்படி திடீரென்று 50 சென்டிமீட்டர் மழை பெய்வதோ, இயற்கை சீற்றம், பேரிடர் வந்தாலோ அந்த 40,000 வீடுகளை எப்படி பாதுகாக்கப் போகிறோம், காப்பாற்றப் போகிறோம். குறைந்தபட்சம் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். 500 ஏக்கரில் விமான நிலையம் அமைக்கிறார்கள், உலகத்திலேயே பெரிய கால்பந்து மைதானம் அமைக்கிறார்கள். ஆனால் 60 ஆண்டுகளிலே ஒரு ஏரியை வெட்டிய ஏதாவது ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கிறதா என காவேரி வைகை திருதம்மாள் நதி குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பினர் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணையில் காவேரி வைகை கிருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மாநில பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் முக்கியமான 5 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. பின்னர் மாநில பொதுச் செயலாளர் அர்ஜுன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, தமிழகம் முழுவதும் ஆறுகள், குளங்கள், ஏரிகள் 60 ஆண்டுகள் தூர்வாரப்படாமல், நீர்நிலைகள் பாதுகாக்கப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். கங்கை கொண்ட சோழபுரம் ஏரியை தூர்வார திராணியற்ற ஆட்சிதான் 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருந்து வருவதாக வேதனை தெரிவித்து பேசினார். மேலும் தமிழக அரசாங்கம் 1 லட்சம் கோடி நீர்நிலைகளை பாதுகாக்க நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் கூறினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வு திட்டத்தை எதிர்த்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அரசு அறிவித்த அனைத்து சலுகைகளையும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மதுரை சின்னசொக்கிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மக்கள் கண்காணிப்பகம் அலுவலகத்தில் மாஞ்சோலை வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தொடர்பாக
வழக்கறிஞர் ஹென்றி திபேன் மற்றும் ராபர்ட் சந்திரகுமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு, ஆடு, மாடு உள்ளிட்ட 17 நலத்திட்டங்களை சரியாக கொடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாகவும், மாஞ்சோலை தேயிலை தோட்ட மக்களை வெளியேற்றும் வரை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் என்று முடிவெடுப்பதற்கு முன்பே அரசு அதிகாரிகள் மக்களிடம் பதட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள் எனவும், சீராய்வு மனு தாக்கல் செய்ய அரசு கால அவகாசம் வழங்க வேண்டும் என கூறியவர்கள் காட்டில் உள்ள மனிதர்களை விரட்டுவதுதான் சமூக நீதி அரசா என்று கேள்வி எழுப்பினார். அந்த வழக்குகளுடைய விசாரணை போன மாதம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரித்து தீர்ப்புக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு இந்த கடந்த 3ஆம் தேதி, இந்த புதன்கிழமை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு பெரிய தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பில் மக்கள் கேட்ட பரிகாரங்கள் எல்லாம் அதுல பரிசீலித்த பிறகு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அந்த மக்களுக்காக அறிவித்துள்ள நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது அதுல ஒரு 17 நலத்திட்டம் சொல்றாங்க. குறிப்பா சொன்னோம்னா அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு, அல்லது பட்டா, அல்லது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் உதவி தர்றோம். வேங்கை வயல் விவகாரம் மணிப்பூர் கலவரத்தோடு ஒப்பிடப்படுவது மணிப்பூர் விவகாரத்தை சிறுமைப்படுத்துவது என தாவேக தலைவர் விஜயின் பேச்சுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நிகழ்ச்சியில் மன்னராட்சி குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய கேள்விக்கு கூட்டணி கட்சி குறித்து நான் விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது என பதிலளித்தார். மணிப்பூர் கலவரம், வேங்கை வயல் விவகாரம் குறித்து விஜய் பேசிய கருத்து குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு மணிப்பூர் விவகாரத்தை சிறுமைப்படுத்துவது நியாயமில்லை எனவும், பாஜக மணிப்பூருக்கு சென்று மக்களுக்கு நியாயம் வழங்காமல் இருப்பதை விட விஜயின் கருத்து மோசமானது என தெரிவித்தார். மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது அரசியல்ல மேடை ஏறினா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இவ்வளவு ட்ரிவியலைஸ் பண்றது நியாயம் இல்லை. பிஜேபி மணிப்பூருக்கு போய் அங்க நியாயம் வழங்காமல் இருப்பதை விட மோசமாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.